பாண்டியன் ஸ்டோரில் அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குமாரை கெடுத்ததே சத்திவேல் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சத்திவேல் வந்துட்டு குமாரவேலை அதாவது திட்டிகிட்டு இருக்காரு. எங்கள் அண்ணனை எப்படி நீ தள்ளி விடலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீ அப்படியே விட்டுட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி இப்படின்னு திட்டுறதை பார்த்துட்டு நம்ம குமாரவேல் பயந்துறாரு. இன்னொரு கட்டத்தில் ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, நீ அந்த கொண்டவனை முழுசாக அந்த ஆளை கொண்டு இருந்தேன்னா சொத்து மொத்தமும் நம்மளுக்கு வந்திருக்க மேடம் அப்படின்ற மாதிரி வில்லன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே குமாரவேலுக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா கதிர் நம்மளோட எந்த தப்புமே பண்ணலை அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்பில் கதிரை வெளியில் விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் நம்ம கோமதியும் நம்மளோட முத்துவேலை பார்க்க வர்றாங்க. அப்போ முத்துவேல் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ நீ நல்லாவே பிள்ளைய வளர்த்துருக்கமா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதியை பார்த்து கேட்குறாரு. இதுக்கடையில் என் பொண்ணு சரியான ஒரு இடத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி போயிருக்கா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கடையில் இதெல்லாம் கேட்டு நம்மளோட ராஜிக்கும் நம்ம கோமதிக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் கதிர் ஜெயிலுக்குள்ளே போய் வந்ததை பார்த்து நம்மளோட பாண்டியன் குடும்பம் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு கட்டத்தில் மாமனாருக்காகத்தானே ஜெயிலுக்கு போய் வந்திருக்காரு.